டயாபெட்டிஸ் அப்படின்னா 3 டைப்ஸ் நம்ம சொல்கிறோம். டைப் 1, டைப் 2 ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ். டைப் 1 டயாபெட்டிஸ் அப்படின்னா அதாவது இன்சுலின் இல்லை அப்படி புரிஞ்சுங்க. டைப் 2 டயாபெட்டிஸ்னா இன்சுலின் இருக்கு ஆனா இல்லை. டைப் 1 டயாபெட்டிஸ்ல என்ன பிரச்சனைனா குளுக்கோஸுடைய ரெகுலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடல், அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கணையம் என்னும் சுரப்பி பேன்கிரியாஸ் இன்சுலினை சுரக்கலை. தேவையான அளவுக்கு குளுக்கோஸ் மெட்டபாலிசத்துக்கு தேவையான அளவுக்கு இன்சுலினை சுரக்கவில்லை. அதனால் வருவது டைப் 1 டயாபெட்டிஸ். அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு மாத்திரைகள் வேலை செய்யாது, அவங்களுக்கு டைரக்டா இன்சுலின் போடணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. அப்போ டைப் 2 டயாபெட்டிஸ்னா என்ன? அதுதான் நான் சொன்னேன், இருக்கு ஆனா இல்லை. அதாவது அது இன்சஃபிஷியண்டா இருக்கு. எதுக்கு? பிளட் குளுக்கோஸ் ரெகுலேஷனை சரி பண்ணக்கூடிய அளவில் அது இருக்காது, தரமான இன்சுலினா இருக்காது. அந்த இன்சுலினால குளுக்கோஸை செல்லுக்குள்ள கொண்டு போக முடியாது. அப்போ அந்த கண்டிஷனை இன்சுலின் ரெசிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கண்டிஷன்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு தான் டைப் 2 டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு வந்து டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மாத்திரைகள் எழுதி கொடுப்பாங்க. மாத்திரை வடிவில் இருக்கிற விஷயங்களை எழுதி கொடுப்பாங்க. இவங்களுக்கு இன்சுலின் ஊசி போட தேவையில்லை. காலப்போக்கில் இவங்க வந்து இன்சுலின் போட்டுக்கிற அளவுக்கு தள்ளப்படுகிறார்கள், அது வேற விஷயம். அதை விட மிக முக்கியம், இவங்க வாய் கட்ட மாட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம டாக்டர்ஸ் வந்து ஃபைனலா என்ன பண்ணிடுறாங்க, இன்சுலினை போட வேண்டிய நிலைமைக்கு, எழுத வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அடுத்து ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ். பிரெக்னன்சி அப்ப இந்த இன்சுலின் வந்து போதுமான அளவுக்கு தயார் பண்ணிக்கல அப்படின்னும் போது வரக்கூடிய ஒரு இது டயாபெட்டிஸ் தான் ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது ஒரு சில மேக்சிமம் பேருக்கு பிரெக்னன்சி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் சரியா போயிடும். ஒரு சிலருக்கு டயாபெட்டிஸ் அப்படியே தங்கிடும் அந்த பிரச்சனை. அப்போ பிரெக்னன்சியா இருக்கிறவங்க ரொம்ப சேஃபா இதை கையாளணும். இதனுடைய காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஸ்லோ, புண்ணு வந்தால் சீக்கிரம் ஆறாது. பெரிஃபரல் நியூரோபதி, அதுதான் அந்த பெரிஃபரல் நியூரோபதியில் ஒன் கண்டிஷன் தான் ஃபுட் நியூரோபதி நடத்த போகிறோம். அடுத்து வந்து செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ். ஸோ செரிப்ரோவாஸ்குலர்னா உங்களுக்கு தெரியும், மூளை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை வரும். அடுத்து வந்து டயாபெட்டிக் நெஃப்ரோபதினா உங்களுக்கு தெரியும், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா கரோனரி ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஐ டேமேஜ், அதுதான் டயாபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம். இதெல்லாம் காம்ப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் டயாபெட்டிஸை பற்றி.